டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில். ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்தா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், என்னென்ன மாதிரியான இன்னல்கள்லாம் வரும், என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குமா? ஸோ இப்போ இங்கே என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாருங்க, பையன் வந்து நல்லா டாமினேட்டிங்காக இருப்பான் அப்பாவை விட. நம்ம அவங்க சிம்மத்தில் என்ன பார்த்தோம், அப்பா டாமினேட்டிங்காக இருப்பார். மேஷத்தில் என்ன பார்த்தோம், அப்பா டாமினேட்டிங்காக இருப்பார். பையன் வந்து அடங்கியிருப்பான்னு பார்த்தேன். இங்கே அப்படி கிடையாது. பையன் வந்து நல்லா டாமினேட்டிங்காக இருப்பாங்க, அப்பா அடங்கி போயிடுவார். ஸோ அப்பா வந்து அவருடைய செயல்திறன் எல்லாமே கம்மியாக இருக்கும். இருந்தாலும் இப்போ அப்பா வீட்டில் இருந்தாருன்னா பையன் வீட்டுக்குள்ளே வரமாட்டான், பையன் வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னா அப்பா வரமாட்டார். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இங்கே இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு கிளாஷ் இது வந்து இங்கே வந்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து துலாமுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி அப்பா பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் ஏதாவது எடுத்து லாஸ் ஆகிருப்பார், இல்லைனா எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பார், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொத்தை விற்று பிஸ்னஸ் பண்ணியிருப்பார், ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பார். அப்பாவோடைய அங்கே இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் எங்கெல்லாம் அப்பா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாரோ அந்த இடத்துல ஏமாற்றத்தை சந்திச்சு அவருக்கு லாஸை தான் போயிருக்கும். ஸோ இங்கே பையனோடைய உழைப்பு, பையன் இந்த இடத்துல நான் வந்து மேஷமும் சிம்மத்தில் என்ன சொன்னேன், அப்பாவோடைய பையன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே வந்து பையனோட அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும். இன்னாரோடைய அப்பா, இன்னாரோடைய அப்பா, அம்மான்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு இது இருக்கும். சரி. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தாலுமே எந்த ஒரு நன்மைகளுமே இருக்கிற மாதிரி தெரில. நன்மைகள் இருக்கா? இல்லை, நன்மைகள் இருக்கும். அது இவருடைய ஹார்ட் ஒர்க் தான் அங்கே ஃபுல்லாக. இவருடைய ஹார்ட் ஒர்க்கு. இவர் தான் வந்து அங்கே ஒரு இடத்துல சொன்னேன், நான் என்ன சொன்னேன், சிம்மத்தில் 0 to ஹீரோன்னு சொன்னல அப்பா. இங்கே வந்து பையன் 0 to ஹீரோ. 0லேருந்து ஆரம்பித்து, ஏன்னா அப்பா எல்லாத்தையும் விட்டுருவாரு, ஏமாந்துருவார், எல்லாமே வந்து போயிடும். பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரையாவது நம்பி ஏமாந்து ஏதாவது விட்டுட்டாருன்னா எதுவுமே இருக்காதுல்ல. அப்போ இந்த பையன் 0லேருந்து ஆரம்பித்து தான் வெளியில் வரணும். ஸோ இந்த பையன் வந்து அவங்க அப்பா பேரை எங்கேயுமே யூஸ் பண்ணாமல் இவனுடைய செல்ஃபாக எல்லா இடத்துலையுமே இவனோட செல்ஃபு போராட்டம் இருக்கும். கண்டிப்பாக போராட்டம் இருக்கும். ஒருத்தவங்க 0லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா எவ்வளோ போராட்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது ஆரம்பித்தவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் இன்னைக்கு அப்பாவோடைய பேரை சொல்லி அப்பாவோடைய சொத்தை யூஸ் பண்ணி அப்பாவோடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் அந்த ஒவ்வொரு பையனை கேட்டு பாருங்க நீங்கள், எதுவுமே இல்லாமல் 0லேருந்து ஆரம்பிக்கும் போது எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம். அவனுடைய வாழ்க்கை 40 வயது ஆயிடும், அவன் எதையுமே அனுபவிக்க முடியாது. இன்னொன்று என்னன்னா, சனி பகவானாலே நம்ம விரும்பிய செயல் எதுவுமே நமக்கு கொடுக்க மாட்டாரு. நம்ம விருப்பம் இருக்கும், நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் விருப்பம் இருக்கும். நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கணும், இந்த ஏஜில் ஆசைப்படுவோம், அது அந்த ஏஜில் கிடைக்காது. 10 வயசுல நீ ஆசைப்பட்டீங்கன்னா அது 30 வயதுல தான் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிற ஏஜில் நம்மளும் போவோம். ஏதாவது ஒரு 10th +2 ஏதோ ஒரு பிரேக் கொடுத்துரும். இல்லை அப்படி மீறி ஏதோ ஒரு கிரகம் பார்த்துட்டு நம்ம காலேஜ் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜில் அரியர்ஸில் மாட்டிப்போம். நம்மளால முடிச்சு வெளில வர முடியாது. மற்றவங்க முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம முடிச்சுதான் வேலைக்கு போக முடியும், நம்ம மாட்டிப்போம். இது எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான். சனி பகவான் எப்பயுமே நம்ம செய்த முன் கர்மாவை நமக்கு உணர்த்தக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான். அப்போ இந்த இடத்துல சனி பகவான் என்ன, உச்சம். அப்போ அவர் உச்சமா இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய தடையும் தாமதம் நமக்கு கொடுப்பாரு. எல்லாரும் வந்து 25-26 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த சனி பகவானுடைய உச்சமோ, சனி பகவானுடைய ராசியில பிறந்தவங்களோ, சனி பகவானோட தாக்கம் இருக்கிறவங்களுக்கோ 30, 35, 40 தான். அவங்களுக்கு எதுவும் கரெக்டா அந்த வயசுல கிடைக்குமானா கிடைக்காது. அவங்களுக்கு அது வேணாச்சு அப்படின்னு ஒரு விஷயம். உங்களுக்கு ஏக்கத்தோடு இருப்பீங்கப்பா, அந்த ஏக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயம் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? அதுதான் நடக்கும். புரியுதுங்களா? அப்போ அவர் அந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ ஏங்கி இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ மனவேதனையோடு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போகுதுன்னா இந்த துலாமுக்கு. அப்போ இந்த பையன் வந்து 0 to ஹீரோ ஆகுறான்னா அவன் வந்து ஒரு 30-35 வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ அடிமட்டத்துலேருந்து ஓட 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 ஒவ்வொரு விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க, ஒவ்வொரு விஷயமும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான். அப்போ அவருக்கு எல்லாமே வந்து ஏக்கமாக தானே இருக்கும், அது எல்லாமே வீணாக இருக்கும். ஸோ இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் அவன் அப்பா வந்து சப்போர்ட்டே இருக்காது எந்த இடத்துலையும். பணமாகட்டும், பேர் புகழாக இருக்கட்டும், எதுவுமே சப்போர்ட் இருக்காது. யாரோட சப்போர்ட் நம்ம அப்போ இருக்கும்?
அவருக்கு அவரே தான், அவரோட செல்ஃப் சப்போர்ட் தான். இங்க வந்து தைரியம் ஜாஸ்தி இருக்கும். துலாமை பொறுத்த வரைக்கும் தைரியம் ஜாஸ்தி இருக்கும். நல்லா வந்து மன போராட்டம் எவ்வளவுதான் இருந்தாலும் வென்றணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க, அதாவது துலாம் ராசினியர்களுக்கு இருந்தா ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனைகள் வருமா? இவங்க என்ன அப்படின்னா ஸ்லோவா இருப்பாங்க எல்லாத்துலயுமே. ஒண்ணு ஸ்லோவா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய பர்சனா இருப்பாங்க, ரொம்ப எமோஷனல் பர்சனா இருப்பாங்க. எது ஒண்ணுமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்களுக்கு இதுக்கு தெரியும், புத்திக்கு தெரியும் நம்ம இது வந்து பண்றதுக்கா தப்பு, ஆனாலுமே டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் வந்து இதுல இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல அப்பாவோட சப்போர்ட் வந்து நிறைய இருக்கும், தொழில் ரீதியாகவும் சரி எல்லாத்துலேயும் சரி. இவங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அடுத்து என்னோட கேள்வி அதுதான், தொழில் ரீதியா எப்படி? தொழில் வந்து அப்பாவோட தொழிலே இவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா லாஸ் பார்ப்பாங்க. இவங்களா ஒரு இது பண்ணலாம். இவங்க என்ன பண்ணலாம், வட்டி தொழில் பண்ணலாம், புரோக்கர் கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பொருள் வாங்கி கைமாற்றி விடுறது பிஸ்னஸ் பண்ணலாம், இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஃபேன்சியாக என்ன லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய பொருளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ஐட்டம்ஸ், அதெல்லாம் பண்ணால் நல்லாவே இவங்களுக்கு பிஸ்னஸ் கை கொடுக்கும். இவங்களுக்கு என்ன தெரியுமாப்பா, அப்பாவே ஒரு கால ஸ்டேஜ் வரைக்கும் அப்பாவையும் பசங்களையும் பிரித்து வச்சிரும். அப்பா வந்து ஜாதகம் ஸ்டார்டிங்லேயே பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவையும் பையனையும் பிரிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டுருவாங்க, இல்லைன்னா தாத்தா பாட்டி வீட்டில் போட்டு வளர்ப்பாங்க, இல்லைன்னா சித்தப்பா பெரியப்பா வீட்டில் வளர்ப்பாங்க, இல்லையா ஃபாரின் அனுப்பிடுவாங்க. வசதி வாய்ப்பு இருக்கவங்க ஃபாரின் அனுப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு ரீதியாக கொடுத்துரும் நமக்கு. அப்படி பண்ணாலும் கால சூழல் சுற்றுது பார்த்தீங்களா, சுற்றி அப்பாவுடைய கடைசி காலத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுரும். இதுதான் வீட்லேயே இருந்தால் கூட அப்பாவும் பையனும், அப்பா எனக்கு இங்கே வேலை இருக்குப்பா, நான் வந்து ஒரு இடத்துல தனியாக போய் ரூம் எடுத்து தங்குறேன்ப்பா, ஜாயிண்ட் ஆக மாட்டாங்க. இவங்களே தனித்தனியாக பிரிஞ்சுக்க பார்ப்பாங்க. அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சமே. அதுதான், அட்டாச்சாகவே இருக்காது. நான் எப்படி சிம்மத்துக்கு என்ன சொன்னேன், அவர் எல்லாரையும் ஜாயின் பண்ணி வைக்கணும், எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான்னு சொன்னேன். இதை அப்படியே பிரிச்சுக்கிட்டு ஓட பார்க்கும். இப்போ குடும்பத்தை விட்டு டோட்டலாகவே வெளியே வந்துதான், வெளியே வந்துடணும்னு பார்க்கும். இப்போ வெளியே வந்து வெளியே குடும்பத்தை விட அப்பா கிட்ட விட்டு வெளியில வந்துடணும்னு பார்க்கும். அம்மா அக்கா தங்கச்சிங்களெல்லாம் விட அப்பாவுக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு, அதனால அப்பாவை வந்து வெறுக்கலாம் மாட்டாங்க. அப்பாவுக்கு செய்யக்கூடிய கடமையெல்லாம் செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் பண்ணி தருவேன். ஆனால் அப்பாவோட இணைந்து இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. நான் ஒன்று ஹாஸ்டலுக்கு போய்ட்றேன், இல்லை நாங்கள் பசங்களோட ரூமில் தங்கிடுறேன், இல்லைன்னா நான் கல்யாணம் அடிச்சு தனி கொடுத்தனும் போய்ட்றேன், அப்படி போயிடுவாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, வித்தியாசம் இருக்குங்க நான் சொன்ன வித்தது. சரி, அப்போ வெளியே வந்துட்டு, அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. வெளியே வந்து இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காமா? இவங்களுக்கு அப்பா மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும். பட் அப்பா வயதுல இருக்கிறவங்களாம் செட் ஆகும். ரெண்டாவது இவங்களுக்கு மாமனார்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் மாமனார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. மாமனார் பிஸ்னஸ்க்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க. மாமனார் சொத்து வரும், மாமனாரோடைய அரவணைப்பு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்பா கூட செட் ஆகாதுன்னு சொல்ல, அப்பா கிட்ட இவங்களுக்கு ஒரு அந்த ஒரு இணக்கம் வராது. அப்பா கிட்ட கிடைக்கக்கூடிய பாசம் கிடைக்காது. அப்பா மூலயமா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்காது. அதை தான் சொல்ல வரேன். அப்படி மீறி அப்பா சொன்னா கூட இவங்களால ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். இவர் என்ன சொல்றாரு, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கேட்பாங்க, 10th 12th வரைக்கும் கேட்பாங்க, அதுக்கு மேல இவர் என்ன சொல்றது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்களே தவிர ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற நிலைமைலாம் கிடையாது. பட் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. செல்வம் பணம் ரீதியா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்காமா? இவரு தானே, அதாவது அப்பாவுடைய சொத்து இவர் யூஸ் பண்ணா ஒன்றும் உதவ போறது கிடையாது. இவரா சம்பாதிச்சு பண்ணி ஒன்னொன்னு மேலே ஏறி வர்றதுனால கண்டிப்பா வந்து ரொம்ப செல்ஃபா ஸ்ட்ராங்கா நின்று சம்பாதிப்பாரு, நிறைய சொத்து சேர்ப்பாரு. சரி, அப்பா விட்டு விலகி வந்து தனிச்சு நிக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதுதான்ப்பா, நல்லதுன்னு சொல்ல, கூட இருந்தா அது வந்து அவங்களுக்கு பெருசா வளர்ச்சி கொடுக்காது. இவர் அப்பா விட்டு வெளியில வந்தாருன்னா ஓரளவுக்கு வளர்ச்சி, கூட இருக்கும்போது வளர்ச்சி கொடுக்காது. என்னதான் நிறைய நன்மைகள் இருந்தாலும் சில பிரச்சனை கொண்டு போயிடும். இவங்களா வந்து போகணும்னு அவசியம் இல்லை, அதுவே பிரிச்சிடும். அதுவே வந்து தனித்தனியா ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு போறதுதான் நல்லது. என்னதான் நன்மைகள் இருந்தாலுமே சில பிரச்சனைகளுக்கு இந்த கோவில் போய் வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன நினைக்கும்? நான் மோஸ்டா எல்லாருக்குமே சொல்றது, சூரியன் சனி சேர்க்கை இருக்கவங்களுக்கு சிவபெருமானோட வழிபாடும் காலபைரவர் வழிபாடும்
பெருமாள், அதாவது பாரம்பரிய கோவிலில் சிவனும் பெருமாளும் இருக்கக்கூடிய கோவில் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப, அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் மட்டும்தான் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்க சொல்வேன். கும்பத்துக்கு குலதெய்வ வழிபாடு சொல்லிட்டாரு. மற்றபடி இந்த சிவனையும் சிவபெருமானையும் காலபைரவர் வழிபாடு எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னதான் பணம் இருந்தாலும், உறவு இருந்தாலும், சொத்து இருந்தாலும், பேர் இருந்தாலும், புகழ் இருந்தாலும் ஏதோ ரீதியான மன போராட்டத்திலேயே இருப்பாங்க. அந்த மன போராட்டத்தை இந்த காலத்தை வெல்ற சக்தி யார் கொடுப்பான்னா காலபைரவர் தான் கொடுப்பாங்க. சரி, சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. 12 ராசிக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தீன்மைகள் இருக்குது, என்ன விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.